Hi everyone, welcome to our channel. So last video la வந்து higher education பத்தி பார்த்தோம். higher education committees before 1947 பத்தி பார்த்தோம். So இந்த வீடியோல வந்து after 1947 இதுல வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட்டான கமிஷன்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். சைட் பை சைடு என்னென்ன PYQs வந்து இதுல வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து கவர் பண்ணிடலாம். So welcome to our channel YouTube tutors. So நம்ம வந்து UGC net paper 1 related videos வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். So if you are interested உங்களுக்கு பிடிச்சிருந்தனா channel subscribe பண்ணுங்க. So higher education after 1947 அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படிலாம் வந்து higher education வந்து மறுபடியும் டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறது 1947 அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் first commission அப்படின்னா ராதாகிருஷ்ணன் கமிஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஒரு 4 கமிஷன் கொடுத்துட்டு வாட் ஆர் ஆல் த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கமிஷன் என்னென்ன அப்படின்னு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கமிஷன் என்னென்ன அப்படின்னு கொஸ்டின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்லலாம். இல்ல ஒவ்வொரு கமிஷன்லயும் என்னென்ன வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க, என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஸோ ராதாகிருஷ்ணன் கமிஷன் அது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா யுனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன். ஏன் அப்படின்னா அது வந்து யூனிவர்சிட்டி வந்து மாடிஃபை பண்றதுக்காக யூனிவர்சிட்டியோட குவாலிட்டிஸ் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தது வந்து யுனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் இல்ல ராதாகிருஷ்ணன் கமிஷன் சொல்லி சொல்றாங்க. அது வந்து இந்த இயர் 1948 இந்த இயர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து முதலியார் கமிஷன், ஃபர்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் கமிஷன், அப்புறம் வந்து முதலியார் கமிஷன். இந்த கமிஷன் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 4th November 1948 சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து இந்த கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் யாரு அப்படின்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவர் தான் வந்து ஹெட். அவரோட பேர்ல தான் வந்து ராதாகிருஷ்ணன் கமிஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கமிஷன். ஸோ அப்போ வந்து யார் எஜுகேஷனல் மினிஸ்டரா இருந்தா அப்படின்னா அப்துல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவர் வந்து எஜுகேஷனல் மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஹெட் வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஸோ மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டியில வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இன்னும் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரலாம், என்னென்ன நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கு. ஸோ யூனிவர்சிட்டியை வந்து ரிஃபார்ம் பண்றதுக்காக, யூனிவர்சிட்டியை வந்து நல்லதா மாத்துறதுக்காக, பாசிட்டிவா என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட கமிஷன் தான் வந்து ராதாகிருஷ்ணன் கமிஷன் இல்ல யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி இதுல வந்து என்னென்ன எஜுகேஷன் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா மெடிசின்லயே வந்து ஆயுர்வேதிக் அண்ட் யுனானின்னு சொல்லுவோம்ல அதுவும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதே மாதிரி என்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங், விமன் எஜுகேஷன் அண்ட் ரிலீஜியஸ் எஜுகேஷன் இது எல்லாமே வந்து இந்த கமிஷன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் விமென்க்கு வந்து ஈக்குவலான எஜுகேஷன் அவ்வளோவா இல்லை. ஸோ வாட் தே டிட் இஸ் விமென்க்கான எஜுகேஷன் இருக்கும், வொகேஷனல் ட்ரைனிங் கரெக்டாக இருக்கணும், டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் ஃபர்தராக ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தோணுச்சு. ஸோ இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. as days passes டெக்னிக்கல் எஜுகேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. So it promoted national and regional languages along with English. So நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ ஆங்கிலசிஸ்ட் லார்ட் மெக்காலே வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷனே போதும், வெஸ்டர்ன் ஒரு குட் லைப்ரரி ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இஸ் எனஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. வெஸ்டர்ன் புக்ஸ் வந்து ரீட் பண்றது வந்து இந்தியன்ஸுக்கு வந்து எனஃப் நாலேஜ் வந்து கொடுக்கும். வேறஸ்ட் ஓரியன்டலிஸ்ட்னா இருந்தா ஏன்ஷியன் கண்ட்ரிஸ் ரிலேட்டடா இப்போ நம்மளோட வேதிக்ஸ் ஃபிலாசபி அது எல்லாம் கம்பேர் பண்றப்போ வெஸ்டர்னைஸ்டு சயின்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். வெஸ்டர்னைஸ்டு புக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி லார்ட் மெக்காலே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இல்லாம ராதாகிருஷ்ணன் கமிஷன்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பிரைமரி எஜுகேஷன் ஆகட்டும், செகண்டரி எஜுகேஷன் ஆகட்டும், ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாகவே இருந்தாலுமே இங்கிலீஷும் வந்து இருந்திருக்கு. சைட் பை சைட் ரீஜனல் லாங்குவேஜஸும் படிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் முதலியார் கமிஷன் இல்லைன்னா செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த இயர் வந்து பார்த்துக்கோங்க 1952 இருந்து 1953, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ரெண்டாவது கமிஷன் வந்து முதலியார் கமிஷன் சொல்றோம். இந்த ரெண்டு கமிஷனுமே அவங்களோட ஹெட் வச்சுதான் பேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ லக்ஷ்மண் சுவாமி முதலியார் அப்படிங்கிற ஒரு மூலமா இது வந்து
ஒரு ஹெட்டா இவர் வந்து வைஸ் சான்சலர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து வைஸ் சான்சலரா இருந்திருக்கிறாரு. இவர் தான் இந்த கமிட்டியோட ஹெட். இது வந்து எப்போ அப்பாயின்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா, எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 23rd September 1952ல. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்க எதுக்கு வந்து இந்த இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, was to study the condition of secondary education in India in all aspect. அதாவது செகண்டரி எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கு. நம்ம வந்து பிரைமரி எஜுகேஷன் பார்த்தோம். ஹண்டர்ஸ் கமிஷன் தான் வந்து பிரைமரி எஜுகேஷன் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதே மாதிரி செகண்டரி எஜுகேஷன்ல வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண டேட் வந்து ஜூன் 1953. ஸோ செகண்டரி எஜுகேஷன் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றது வந்து முதலியார் கமிஷன் இல்ல செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் சொல்லிடுறோம். இவங்க வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க, என்னென்ன ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, செகண்டரி எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இட் லிங்க்ஸ் வித் பிரைமரி, பேசிக் அண்ட் ஹையர் எஜுகேஷன். Right, imposing an industrial education and collected money should be used to promote technical and vocational education at secondary level. So major என்ன changes வந்து கொண்டு வந்தாங்கன்னா, இவங்க வந்து technical and vocational education வந்து focus பண்ணாங்க. அதே மாதிரி teacher training வந்து focus பண்ணாங்க. மெஜாரிட்டி செகண்டரி எஜுகேஷனாகவே இருந்தாலுமே செகண்டரி எஜுகேஷன்ல வந்து எது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் அலாங் வித் வொகேஷனல் எஜுகேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்டரி எஜுகேஷன் வந்து ஒரு பிளெண்டா வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. செகண்டரி எஜுகேஷன் அது மட்டும் தனியா இல்லாம அது எப்படி ஒரு கோர்வையா பிரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ஒரு கனெக்டடா வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து வச்சுக்க முடியும், எப்படி வந்து அவன் நாலேஜ் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த கமிட்டி மூலமா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸுக்கு வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்கூல் வந்து ஷுட் நாட் எக்ஸீட் 750க்கு மேலே வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஸ்ட்ரென்த் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் சஜஸ்டட் ஏர்லி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆர்டிகல் 45 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் which provides free and compulsory education for children up to 14 years of age. ஸோ கான்ஸ்டியூஷன் நமக்கு தெரியும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு புக்கு. அதில் வந்து நிறையா லாஸ் எல்லாம் இருக்கும். அதுபடி ஆர்டிகல் 45 அப்படிங்கிறது என்னன்னா கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன். அதாவது 14 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா சில்ட்ரனுக்குமே எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கம்பல்சரியாக இது மூலமாக வரல. ஆனால் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து முதலியார் கமிஷன். ஸோ இதுதான் 2 கமிஷன். முதலியார் கமிஷன், ஃபர்ஸ்ட் வந்து ராதாகிருஷ்ணன் கமிஷன். ஸோ சம் PYQs வந்து பார்த்துடலாம். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் 1948 was chaired by யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் நமக்கு தெரியும் ராதாகிருஷ்ணன். ஸோ the answer is B. So Radhakrishnan Commission was appointed in இயர் பார்த்துட்டு சொன்னா. ஸோ த ஆன்சர் இஸ் 1948. அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வாஸ் அப்பாயிண்டட் இன் 1948. இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. At the main purpose of University Education Commission 1948 was to reform primary education, reform secondary education, study problems of university education and suggest reforms, promote adult education. நமக்கு தெரியும் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் சொல்லுவோம். அதனால ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். Which areas were specially emphasized by Radhakrishnan Commission? என்னது? Yes, the answer is option B. Okay, Radhakrishnan Commission supported the use of only English, only regional language, national and regional language along with English, only classical languages. The answer is C. ஏன்னா ரீஜனல் எஜுகேஷன் அலாங் வித் இங்கிலீஷ் தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. Who inaugurated the University Education Commission in 1948? Jawaharlal Nehru, Dr. Radhakrishnan, Abdul Kalam Azad, Zakir Hussain. Yes, the answer is Abdul Kalam Azad. So Secondary Education Commission அவங்களோட ஹெட் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி லக்ஷ்மன் சுவாமி முதலியார். ஸோ முதலியார் கமிஷன் வந்து எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா 1952. ஓகேவா? ஸோ முதலியார் கமிஷன் ரிப்போர்ட் எப்போ எந்த இயரில் சப்மிட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் 1952ல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ரெக்கமெண்டட் பை முதலியார் கமிஷன்? என்னென்னது? ஃப்ரீ யூனிவர்சிட்டி எஜுகேஷன், இண்டஸ்ட்ரியல் எஜுகேஷன்,
கம்பல்சரி அடல்ட் எஜுகேஷன், ஓப்பன் யூனிவர்சிட்டி. நமக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியல் எஜுகேஷனுமே வந்து இண்டஸ்ட்ரியல் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், வொகேஷனல் கோர்ஸ் இந்த 3 தான் வந்து முதலியார் கமிஷன் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. So according to Mudaliar Commission, the optimum number of students in the class should be 30. So the answer is C. The maximum number of students in class as recommended by Mudaliar Commission. So the answer is 40. According to Mudaliar Commission, optimum strength of school should be. The answer is C. The answer is 500. Should not be over 750. Okay, wow. Mudaliar Commission recommended early implementation of which constitutional article? நம்ம பார்த்தோம் Article 45, which is free education to all children till up to the age of 14. So the main focus of secondary education was primary education, university education, secondary education, adult education. Heading இருக்கு. So the answer is C, secondary education. So இது எல்லாமே PYQs. இந்த ரெண்டு கமிஷன் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்தரா இன்னும் ஒரு 2-3 கமிஷன் இருக்கு, NEP எல்லாம் இருக்கு. So we'll cover that in the upcoming videos. Thank you.